ஸ்ரீ கேதார காண்டம் 12ஆம் அத்தியாயம். தேவர்கள் அமிர்தத்தை அருந்துதல். குறிப்பு: இவ்வத்தியாயம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் அழகிய பெண் வடிவம் கொண்டு அசுரர்களை ஏமாற்றி அவர்களுக்குரிய அமிர்த பங்கை எவ்வாறு மறுத்தார் என்பதனை விவரிக்கிறது. லோமச முனிவர் கூறினார், பரம்பொருளான ஜனார்த்தனரையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் தேவி ரமையையும் லக்ஷ்மி தேவியையும் வணங்கிய பின்னர் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக மீண்டும் திருப்பார்கடலை கடைந்தனர். கடைந்து கொண்டிருந்த அக்கடலில் இருந்து மிகுந்த புகழ் பெற்றவரும் தன்வந்திரி என்று நன்கு அறியப்பட்டவருமான ஒரு இளைஞர் தோன்றினார். அவர் மரணத்தை மிருத்யுவை வென்ற மாவீரராக திகழ்ந்தார். அவர் தம் கரங்களில் அமிர்தம் நிறைந்த ஒரு கலசத்தை ஏந்தியிருந்தார். தேவர்கள் அனைவரும் அந்த ஈர்க்கும் தோற்றம் கொண்ட தன்வந்திரியை மகிழ்ச்சியுடன் கண்டு கொண்டிருந்த வேளையில் அசுரர்கள் தைத்தியர்கள் ஒன்றிணைந்து அவர் மீது பாய்ந்து அவர் கரத்தில் இருந்த அமிர்த கலசத்தை பறிக்க முயன்றனர். அலைகளுக்கு நடுவே மெதுவாக முன்னேறி வந்த அந்த சிறந்த மருத்துவரான தன்வந்திரியை ரிஷபர்வன் கண்டான். அவர் கரத்தில் இருந்த அந்த கலசத்தை அவன் ரிஷபர்வன் பலவந்தமாக பறித்து கொண்டான். உடனே அசுரர்கள் பயங்கரமாக ஆரவாரம் செய்தனர். அமிர்தம் நிறைந்த கலசத்தை கைப்பற்றி கொண்டு பொறுமையற்ற அசுரர்கள் பாதாள உலகத்திற்கு சென்றனர். அப்போது தேவர்கள் குழப்பமும் திகைப்பும் அடைந்தனர். போருக்கு தயாராக இருந்த தேவர்கள் அவர்களுடன் போரிடும் எண்ணத்துடன் அவர்களை துரத்தி சென்றனர். தேவர்களை நோக்கி திரும்பி பலிமன்னன் இவ்வாறு கூறினான். பலி சக்கரவர்த்தி கூறினார், தேவர்களே, நாங்கள் அமிர்தத்தை கொண்டே திருப்தியும் மன நிறைவும் அடைந்து விட்டோம். சிறந்த தேவர்களே, நீங்கள் விரைவாக திரும்பி செல்லுங்கள். மகிழ்ச்சியுடன் திருவிஷ்டபத்திற்கு சொர்க்கத்திற்கு திரும்புங்கள். எங்களால் உங்களுக்கு என்ன பயன்? பொதுவான நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ளவே முன்பு நாங்கள் உங்களுடன் நட்பு உடன்படிக்கை செய்து கொண்டோம். அது இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இனி இது குறித்து எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். பலிமன்னனால் இவ்வாறு கண்டிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட அந்த சிறந்த தேவர்கள் தாங்கள் வந்த வழியிலேயே மீண்டும் நாராயணரிடம் சென்றனர். அவரை சந்தித்த போது தங்கள் விருப்பம் நிறைவேறாததால் ஏமாற்றம் அடைந்திருந்த தேவர்களை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி பலவிதமான ஆறுதல் வார்த்தைகளை கூறி தேற்றினார். இவ்விஷயத்தில் நீங்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம். நானே அந்த அமிர்தத்தை மீட்டு வருகிறேன் என்று ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலமளிக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார். மதுவை அளித்தவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்களை அங்கேயே இருக்குமாறு பணித்துவிட்டு மோகினி எனும் பேரழகி வடிவம் கொண்டு தைத்தியர்களுக்கு அசுரர்களுக்கு முன்னால் தோன்றினார். அதற்குள் தைத்தியர்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் பரபரப்புடனும் காணப்பட்டனர். அவர்கள் இது குறித்து தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டனர். அமிர்தத்தை பெறுவதற்காக அவர்கள் ஒருவருக்கொருவர் வாதிடத் தொடங்கினர். இச்சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது அதிர்ஷ்டவசமாக அனைத்து உயிரினங்களின் மனதையும் கவரும் வகையிலான ஒரு பெண்ணை மோகினி வடிவம் கொண்டவரை அவர்கள் கண்டனர். அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். அவளையே ஆவலுடன் கூடிய விழிகளால் உற்று நோக்கினர். அவளை மரியாதையுடன் வரவேற்று தைத்தியர்களின் அரசனான பலிமன்னனானவன் இவ்வாறு கூறினான். பலிமன்னன் கூறினான், மிகவும் பாக்கியம் வாய்ந்த பெண்ணே, இந்த அமிர்தம் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் நீயே இதனை முறையாக பங்கிட்டு தர வேண்டும். இதில் விரைவாக செயல்படுவாய். நான் வேண்டுவதை நிறைவேற்றுவாய். அப்படி வேண்டப்பட்டதும் அவள் புன்னகைத்தபடியே பலிமன்னனிடம் கூறினாள், அறிஞர்கள் ஒருபோதும் பெண்களை நம்பக்கூடாது. பொய்மை, துணிச்சல், வஞ்சனை, மடமை, அதீத பேராசை, அசுத்தம் மற்றும் இரக்கமின்மை ஆகியவை பெண்களின் இயல்பான குறைபாடுகளாகும். உண்மையான பாசம், இல்லாமை மற்றும் குறும்புத்தனமான தந்திரம் ஆகியவையும் அவர்களிடம் காணப்படுபவை என்பதை அறிய வேண்டும். இந்த குறைபாடுகள் ஒருவனின் சொந்த மனைவியிடமும் கூட இருக்கக்கூடும் என்பதை ஐயமின்றி அறிய வேண்டும். வேட்டையாடும் விலங்குகளில் ஓநாய்களும், பறவைகளில் காகங்களும், காட்டு விலங்குகளில் நரிகளும் எவ்வாறு கொல்லும் இயல்புடையவையோ அவ்வாறே மனிதர்களில் பெண்களும் மிகுந்த குறும்பு மற்றும் தந்திரம் கொண்டவர்கள் என்று அறிஞர்கள் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் இடையே எவ்வாறு நட்பு கூட்டணியும் இருக்க
இயலும். இதை சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் யார், நான் யார்? எனவே உங்கள் கூர்மையான புத்தியால் நன்கு சிந்தித்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். சிறந்த அசுரர்களை எதனை செய்ய வேண்டும், எதனை செய்யலாகாது என்பதை அறிவதில் நீங்கள் மிகவும் திறமையானவர்கள் அல்லவா? பலிமன்னர் கூறினார், நீ குறிப்பிட்ட பெண்கள் கிராமப்புறத்தை சேர்ந்த நாகரிகமற்றவர்கள். அவர்களுக்கு எந்த பண்பாடும் இல்லை. அவர்கள் பண்பாடற்ற மற்றும் கிராமத்து மக்களின் விருப்பத்திற்குரியவர்கள். ஆனால் சிறந்த பெண்ணை, நீ குறிப்பிட்ட அந்த பெண்களில் ஒருத்தி நீ அல்ல. ஏன் அதிகம் பேசுகிறாய்? எங்கள் கட்டளைப்படி செயல்படுவாய். பலிமன்னன் அவ்வாறு கூறிய பின்னர் மோகினி தேவி இதனை கூறினாள், அரசே, உங்கள் கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் நான் அவற்றை பின்பற்றுவேன், நல்லவை அல்லது கெட்டவை. பலிமன்னர் கூறினார், இன்று அனைவருக்கும் அந்த அமிர்தத்தை முறைப்படி பங்கிட்டு தாருங்கள். நீங்கள் வழங்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது உண்மை. நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். இவ்வாறு கூறப்பட்டதும் எல்லா வகையிலும் மங்களகரமானவளாக திகழ்ந்த மோகினி தேவி மரபு சார்ந்த நெறிமுறைகளை பின்பற்ற விரும்பிய அசுரர்கள் அனைவரிடமும் பின்வருமாறு உரையாடினாள். அந்த இறைவியான மோகினி தேவி கூறினாள், சிறந்த அசுரர்களே, நல்வினையின் பயனாக நீங்கள் அனைவரும் பாக்கியம் பெற்று உங்கள் விருப்பமான நோக்கத்தை அடைந்துள்ளீர்கள். இன்று நீங்கள் விரதம் மேற்கொள்ளுங்கள். அமிர்தத்திற்கான தொடக்க கால சடங்குகள் நடைபெறட்டும். உங்கள் நலன் கருதி இன்னும் ஒரு செயல் செய்யப்பட வேண்டியுள்ளது. நாளை நீங்கள் பாரணை விரதத்தை நிறைவு செய்யும் உணவு மேற்கொள்ளலாம். விரதங்கள் மற்றும் வழிபாடுகள் மீதான உங்கள் விருப்பம் பாராட்டிற்குரியது. ஈசனாரை, இறைவனை மகிழ்விப்பதற்காக ஒரு புத்திசாலியான பக்தர் தான் நியாயமான முறையில் ஈட்டிய செல்வத்தில் 10 பங்கை விநியோக சடங்கை, அர்ப்பணிப்பு சடங்கை செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவர்கள் அனைவரும் யோகமாயா மோகினி கூறியதை ஏற்றுக்கொண்டனர். மயக்கத்தாலும் போதிய அறிவும் அனுபவமும் இல்லாமையாலும் அவர்கள் யோகமாயா தேவி அறிவுறுத்திய அனைத்தையும் அப்படியே செய்தனர். அசுரனான மயனால் மிகப்பெரிய வசீகரமான ஒளிவீசும் மற்றும் செல்வ செழிப்பு மிக்க மாளிகைகள் கட்டப்பட்டன. அவர்கள் நீராடி தங்களுக்கு ஏற்றவாறு ஆபரணங்களை அணிந்து கொண்டு அந்த மாளிகைகளில் அமர்ந்தனர். மிகுந்த உற்சாகத்துடன் அமிர்தம் நிறைந்த குடத்தை தங்கள் முன்னால் வைத்து கொண்டனர். மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்கள் அனைவரும் இரவு முழுவதும் விழித்திருந்து காவல் காத்தனர். விடியற்காலையில் அதிகாலை நீராடும் சடங்கில் ஈடுபட்டனர். அன்றாட கடமைகள் முடிந்த பின்னர் பலிமன்னன் முதலான அசுரர்கள் வரிசையாகவும் முறைப்படியும் அமர்ந்தனர். அவர்கள் அமிர்தத்தை அருந்த ஆவலாக இருந்தனர். தைத்தியர்கள் அசுரர்கள் மத்தியில் முக்கியமானவர்கள் பின்வருமாறு பலிமன்னன், பிருஷபர்வன், நிருச்சி, சங்கன், சுதம்ஷன், சம்ஹாரி, காலநேமி, விபீஷணன், வாதாபி, இல்வலன், கும்பன், நிகும்பன், பிராச்சதன், சுந்தன், உபசுந்தன், நிசும்பன், சும்பன், மகிஷன், மகிஷாசுரன், வீரமிக்க பிடலாக்ஷன், வலிமைமிக்க கரங்களை உடைய சிசுக்ஷரன், ஜும்பணன், கோரன், விபாஹு, பாஹுக்கன், கோரன், கோரதர்சனம், ராகு மற்றும் கேது ஆகியோரும் இன்னும் பல தைத்தியர்கள், தானவர்கள் மற்றும் ராட்சசர்களும் அங்கு முறைப்படி அமர்ந்திருந்தனர். கோடிக்கணக்கான அந்த தைத்தியர்கள் வரிசை வரிசையாக அமர்ந்திருந்தனர். அந்த தேவி அமிர்தத்தை பகிர்ந்தளிப்பது குறித்து செய்த மகத்தான செயல்களையும் அதன் பின் நிகழ்ந்தவற்றையும் பிராமணர்களே இப்போது கேளுங்கள். அவர்கள் அனைவரிடமும் உடனடியாக தயாராக இருக்குமாறு தெரிவித்தாள். அவள் அந்த பாத்திரத்தை கையில் ஏந்தினாள். மிகுந்த தேஜஸ் ஒளி கொண்டவளாக விஸ்வமோகினி திகழ்ந்தாள். கரத்தினில் அந்த பாத்திரத்தை ஏந்தியபடி தேவி மிகச் சிறப்பாக காட்சியளித்தாள். பிரபஞ்சத்தின் அனைத்து மங்களகரமான விஷயங்களுக்கும் மங்களத்தை அருளும் அந்த தேவி மிகுந்த ஒளியுடன் பிரகாசித்தாள். அதே கணத்தில் அவர்கள் ஒளிவட்டம் சூழ்ந்த தேவர்கள் அனைவரும் அந்த சிறந்த அசுரர்கள் கூடியிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை கண்டதும் மங்கையருள் சிறந்தவளான மோகினி தேவி உடனடியாக கூறினாள். மோகினி கூறினாள், இவர்களை விருந்தினர்களாக கருத வேண்டும். இவர்கள் அனைத்து நற்செயல்களையும் நிறைவேற்ற துணை புரிப்பவர்கள். எனக்கு அளித்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுவதாக இருந்தால் உங்கள் சக்திக்கு ஏற்ப இவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை அளிக்க வேண்டும். இதில் நீங்களே அதிகாரி
அதிகாரம் படைத்தவர்கள், எல்லாவற்றையும் இப்போதே செய்யுங்கள், தாமதிக்காதீர்கள். தங்கள் சக்திக்கு ஏற்ப மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களே பாக்கியசாலிகள். அவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள் என்றும் உலகை காப்பவர்கள் என்றும் அறியப்பட வேண்டும். தங்கள் வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமே முயற்சிப்பவர்கள் துன்பத்தை அனுபவிக்கவே விதிக்கப்பட்டவர்கள் ஆவர். இதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே மங்களகரமான செயல்களை செய்பவர்கள் இதை நான் பங்கிட வேண்டும். தேவர்களுக்கு நீங்கள் விரும்பியதை அழியுங்கள் அல்லது விருப்பமின்மை. தேவி இச்சொற்களை கூறியதும் ஆற்றல் மிக்க மற்றும் விழிப்புணர்வுடன் இருந்த அசுரர்கள் இவ்வாறே செய்தனர். அவர்கள் வாசவன், தேவேந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் அழைத்தனர். அந்தணர்களே, அவர்கள் அனைவரும் அமிர்தத்தை பெறுவதற்காக அமர்ந்தனர். அவர்கள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்திருந்த போது புனிதமான சடங்குகள் மற்றும் நற்செயல்கள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்ற மோகினி தேவி அசுரர்களை கண்டு புன்னகைத்தவாறு பின்வரும் சிறந்த சொற்களை கூறினாள். மோகினி கூறினாள், விருந்தினர்களை முதலில் கௌரவிக்க வேண்டும் என்று வேதங்கள் விதிக்கின்றன. எனவே தேவர்களிடமும் வேதங்களிடமும் மிகுந்த பக்தி கொண்ட நீங்கள் உடனே கூறுங்கள், நான் யாருக்கு முதலில் இந்த அமிர்தத்தை வழங்க வேண்டும்? மகாபலி மன்னரை தலைவனாக கொண்ட அந்த சிறந்த அதிர்ஷ்டசாலிகள் இதை கூறட்டும். அப்போது மகாபலி சக்கரவர்த்தி தேவியை நோக்கி, உன் மனதிற்கு பிடித்ததை செய்வாய். அழகான முகத்தை கொண்ட பெண்ணே, நீயே எங்கள் தலைவி, இதில் எந்த ஐயமும் இல்லை என்று கூறினார். தூய உள்ளம் கொண்ட மகாபலியால் இவ்வாறு கௌரவிக்கப்பட்ட தேவி அமிர்தத்தை பரிமாறுவதற்காக விரைவாக கலசத்தை எடுத்து கொண்டாள். அரச யானையின் துதிக்கையை போன்ற அவளது தொடைகளின் மீது பட்டு ஆடை ஜொலித்தது. பெரிய இடுப்பு பகுதியின் காரணமாக அவள் மெதுவாக நடந்தாள். போதையின் காரணமாக அவளது உடல் உறுப்புகள் துடிப்பும் கிளர்ச்சியும் கொண்டிருந்தன. தங்க கொலுசுகளின் ஓசையுடன் அவள் குயிலை போல இனிமையாக ஒலித்தாள். அவளது மார்பகங்கள் குடங்களைப் போல திகழ்ந்தன. கையில் அமிர்த கலசத்தை ஏந்தியவாறு அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்குள் நுழைந்தாள். பின்னர் தேவி மோகினி தேவர் கூட்டத்திற்கு நேரடியாக அமிர்தத்தை பரிமாறத் தொடங்கினாள். அவள் தேவர்கள் அந்த அமிர்தத்தையே தங்கள் ஒரே உணவாக கொண்டிருப்பதைப் போல மீண்டும் மீண்டும் அதனை அருந்தினர். தேவேந்திரன் தலைமையிலான தேவர் கூட்டங்களும் கந்தர்வர்கள், யக்ஷர்கள், தேவமங்கையர் மற்றும் திக்பாலகர்கள் ஆகியோரும் பிரபஞ்ச வடிவம் கொண்ட அந்த பேரன்னை பரிமாறிய அமிர்தத்தை மீண்டும் மீண்டும் பருகினர். சிறந்த அந்தணர்களே, பலிமன்னனின் தலைமையிலான அனைத்து தைத்தியர்களும் அங்கேயே அமர்ந்திருந்தனர். அவர்கள் பசியாலும் கவலையாலும் பீடிக்கப்பட்டிருந்தனர். உறுதியான மனதுடைய அந்த தைத்தியர்கள் அமைதி காத்து தியானத்தில் ஈடுபட்டனர். ஒரு மாயையால் அத்தகைய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த அந்த தைத்தியர்களை கண்டதும் ராகு மற்றும் கேது ஆகிய இரு முக்கிய தைத்தியர்களும் தேவர்களின் உருவத்தை ஏற்று அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களின் வரிசையில் அவசரமாக சென்று அமர்ந்தனர். வெல்வதற்கரிய ராகு அமிர்தத்தை பருக விரும்பினான். அளவற்ற தேஜஸ் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சூரியனும் சந்திரனும் இச்செய்தியை தெரிவித்த போது விகாரமான உடல் கொண்ட ராகுவின் தலை துண்டிக்கப்பட்டது. அவனது தலை வானத்திற்கு சென்றது. தலையற்ற உடல் பூமியில் விழுந்தது. அது உருண்டு சென்றபோது பல மலைகளை சிறு துகள்களாக நசுக்கியது. மலைகள் உட்பட உலகம் முழுவதும் நுண்ணிய தூசியாக மாறியது. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட பிரபஞ்சம் முழுவதும் அவளால் மோகினியால் ராகுவின் அந்த உடலின் மூலம் சிதைக்கப்படுவதை கண்ட மகாதேவனார் அதற்கு மேலே நின்றார். அனைத்து தேவர்களின் இருப்பிடமும் அவரது பாதங்களின் அடிப்பகுதியிலேயே இருந்தது. துன்பம் அவளுக்கு அருகிலேயே இருந்ததால் அவளுக்கு நிவாசா, இருப்பிடம் என்ற பெயர் ஏற்பட்டது. அவளது தாமரை போன்ற பாதங்கள் மகான்களின் இருப்பிடமாக, ஆலயமாக இருந்ததால் 3 உலகங்களையும் மயக்கும் அவளுக்கு மகாலயா என்ற பெயர் புகழ் பெற்றது. கேதுமூர்த்தியின் புகையின் வடிவில் வானத்தில் மறைந்தார்.
சந்திரனிடம் அமிர்தத்தை ஒப்படைத்த பின்னரே அவர் அவ்வாறு அடைந்தார். வாசுதேவனே பிரபஞ்சத்தின் தோற்றுவாய் ஆவார். அவரே அனைத்து உலகங்களுக்கும் மேலான காரணமாக திகழ்கிறார். தேவர்களின் நோக்கங்கள் நிறைவேறும் வகையில் அனைத்தும் நிகழ்ந்ததற்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளே காரணமாக இருந்தது. விதி சாதகமாக இல்லாததால் மோகினி தேவியின் செயல் அசுரர்களின் அழிவிற்கே வழிவகுத்தது. சாதகமான விதி துணை நிற்காத எந்த ஒரு முயற்சியும் பயனற்றது என்பதை புரிந்து கொள்வாயாக. அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரே நேரத்தில் திருப்பார்கடலை கடைந்தனர். ஆனால் இறுதியில் தேவர்கள் வெற்றி பெற்றனர். அசுரர்களோ தங்கள் நோக்கத்தில் தோல்வியுற்றனர். ஆனால் அவர்கள் சிறந்த தேவர்கள் மீது கடும் கோபம் கொண்டனர். மயக்கத்திற்கு ஆளான அந்த அசுரர்கள் பலவிதமான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் கரத்தினில் எடுத்தனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தங்கியிருந்து சென்றதும் அவர்கள் ஆவேசத்துடன் முழங்கத் தொடங்கினர். ஸ்ரீ கேதார காண்டத்தின் 12ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.